எவ்வளவுதான் பக்தி செலுத்தினாலும் தன்னுள் உள்ள இறைவனை அறிய முடியவில்லை அப்படிங்கிறவங்க ஒரு விதம். இன்னொரு பக்கம் எந்த முயற்சியுமே செய்யலை, அதனால் நான் இறைவனை உணர முடியவில்லை அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம். இறைவனை உணர்ந்து தேஜஸுடன் திகழ்பவர்கள் ஒரு புறம். இப்படி பல விதமாக இருப்பதற்கான காரணம் அப்படிங்கிறது நமக்கு நாமே எடுக்க வேண்டிய முயற்சியை குறிப்பதாக எப்பொழுதுமே இருக்கும். இப்போ தங்கத்துகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ சுரங்கங்களில் இருக்குது அப்படின்னா அந்த சுரங்கத்தில் இருக்கிறது தெரியாமல் நம்ம காலில் கூட போட்டு மிதிப்போம், அந்த இடத்துல சுரங்கம் இருக்குன்னே தெரியாமல். அப்போ அந்த தங்கத்தோட தன்மை மாறிடுமா? கிடையாது. ஆனால் இந்த தங்கத்துகளையெல்லாம் எடுத்து நெருப்பில் போட்டு உருக்கி அதை அச்சு வார்க்கும் பொழுது அதை நம்ம தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையாக கொண்டாடக்கூடிய அளவுக்கான மதிப்பை பெறுகிறது. அதே போல் தான் இந்த கறிக்கொட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கறிக்கொட்டை பார்க்குறதுக்கு கருன்னு தன்னிலை அப்படியே மாறாமல் இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது நெருப்போடு சேருகிறது, நெருப்போடு இணைந்து விடுகிறது. அப்படிங்கும்போது அப்படியே தகன்னு தேஜஸோடு இருக்கும். அதோட ஒளியே பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமானதாக இருக்கும். இப்படித்தான் நம்மளுமே சாதாரண உலக சுகபோகங்களில் மாட்டிக்கொள்ளும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இன்பங்கள், நிலையற்ற இன்பங்களையெல்லாம் நிலையான இன்பங்களாக நினைத்து அதில் உழண்டு கொண்டு இருக்கும் பொழுது நல்ல கறிக்கொட்டைக்கு ஒப்பானவர்களாகவே இருக்கின்றோம். பணம், காசு, பேரு, புகழ் இந்த மாதிரி கிடச்சிட்டா மனிதன் எதையோ சாதிச்சது மாதிரியான ஒரு எண்ணம் மனதுக்குள் தோன்றுகிறதல்லவா? அப்பொழுதுமே நாம் கறிக்கொட்டைகளாகவே இருந்து விடுகிறோம். தங்கத்துகள் போல, மண்ணில் கலந்திருக்க தங்கத்துகள் போலையே இருந்துடும். எப்போ அது நெருப்போடு ஐக்கியமாகிறதோ, தங்கத்துகளாகட்டும் அல்லது இப்போ கறிக்கொட்டையாகட்டும், ரெண்டுமே அப்படித்தான். எப்போ அது நெருப்போட ஒன்றி விடுகிறதோ, ஐக்கியமாகிறதோ, அப்போ அது தனக்குள்ள பெருமையை உணர்ந்து கொள்கிறது. அதே போல் தேஜஸ், அந்த ஒரு உருவம் சொல்லுவாங்களே, தேஜஸ் வடிவமாக மாறுது. அப்படியே பார்ப்பதற்கே ஒரு ரம்யமான நிறமாக மாறுகிறது, ஒளிரக்கூடிய தன்மையை பெறுகிறது. அப்படித்தான் மனிதர்களுமே பார்த்திங்கன்னா தனக்குள்ள ஒளிந்திருக்கின்ற இறைவனை கண்டறியாமல் இருந்தால் நம் வாழ்க்கையே என்னமோ ஒரு கண்ணை கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போன மாதிரி, எதையோ சாதிச்சிட்ட மாதிரியான ஒரு போலியான பிம்பத்தை தான் நம்மால் ஏற்படுத்தி கொள்ள முடியுமே தவிர உண்மையான இன்பம் அப்படிங்கிறத, நிலையான வீடு பேர் இன்பம் அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ளவே முடியாது. அப்போ வரலும் எப்போ நம்ம இறைவனை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோமோ அது வரலும் உள்ளிருக்கின்ற சிவமானது சவம் போல தான் இருக்கும். நம்மளை பார்த்தா கறிக்கொட்டை மாதிரியே தான் இருக்கும். ஒன்றுமே பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமானதாகவோ தேஜஸோடையோ இருப்பதற்கு இல்லை. எப்போ சுயமுயற்சியின் காரணமாக நாம் இறைவனை தேட ஆரம்பிக்கின்றோமோ, இறைவன் நமக்கு பல வழிகளை காட்டுகின்றார். அவ்வாறு பல வழிகளை காட்டும்போது நெருப்பு வயப்பட்ட போல் நம்முடன் அவர் இணையும் பொழுது நம்முள் இருப்பவர் வெளிப்படுகின்றார். அவ்வளோதான். நம்முடன் இணைவது என்றால் என்ன? நம்முள் இருப்பவர் வெளிப்படுகின்றார். அப்படிங்கும்போது ஜுவாலையாக, தீபமாக, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தரிசனமானது கிடைக்கிறது. அப்படின்னா நம்மளும் தேஜஸ் வடிவமாக மாறுவோம், ஒளிக்கின்ற சிவத்தை உணர்ந்து கொள்வோம். அது வரலும் சவமாக இருந்த நம்ம சிவத்தை அப்போ தான் உணர்ந்து கொண்டு சிவமாக மாறுவோம். அப்போ நமக்குள்ளே இருக்கிறவரை தேட வேண்டும். எப்போவுமே ஆசிரியரை பொறுத்தளவு பிள்ளையார் சொல்லி போட்டு அதுக்கு மேலே பாடத்தை எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும்னு தான் சொல்லி தருவாங்க. அதற்கான பயிற்சிகளை முறையாக வீட்டில் மேற்கொள்கிறார்கள் குழந்தைகள். அப்படிங்கும் போது அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவது போல ஞானாசிரியரும் அப்படித்தான். என்ன வழி என்பதை சூட்சமமாகவோ மறைமுகமாக சொல்கின்றார் என்றால் அதை உணர்ந்து கொண்டு அதன் பின்னர் அவர் காட்டிய வழியில் நாம் பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது, அதாவது தியானம் செய்யும் போது ஒருநிலைப்பாடு மனதை கொண்டு வந்து அதில் சிவத்தை நிறுத்தும் பொழுது, இன்னும் பிராணாயாமம் போல யோக பயிற்சிகளை கற்றுக்கொள்ளும் பொழுது பல வழிகள் இருக்கின்றன. அதில் உங்கள் ஞானகுரு உங்களுக்கு என்ன எடுத்துரைத்தாரோ அதோட ஆழமான கருத்தை உணர்ந்து கொண்டு, ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான், அதோட ஆழமான கருத்து அவர் என்ன கூறினாரோ அதன்படியே எடுத்துக்கொண்டு அந்த பயிற்சிகளை முறையாக மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுள் இருக்கின்ற சிவத்தை நீங்கள் உணர முடியும். அதன் வாயிலாக நீங்கள் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
அதை விடுத்துட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, ருசிக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய அனைத்து இன்பங்களுமே நிலையானதுன்னு நினச்சிங்கன்னா, சாப்பிட்ற சாப்பாடு ருசியாக இருக்குது அதுதான் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிற ஒருத்தர், கட்டுற வீடு பெருசாக இருக்கணும், பெரிய வீடாக கட்டினா நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிற ஒருத்தர், கோடி கோடியாக பணத்தை கொண்டு போய் அண்டர் கிரவுண்ட்லனாச்சும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர், எல்லா சுகபோக வாழ்க்கையும் எனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு அதுபோல் எல்லாம் கிடைத்தாலும் அவர் கறிக்கொட்டைக்கே ஒப்பானவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் பல படைப்புகள் இருக்கின்றன. அந்த பல படைப்புகளில் இந்த மனித பிறவியும் ஒன்று. இந்த மனித பிறவியை மகத்தானதாக ஞானியர்களும் சித்தர்களும் குறிப்பிடுகிறார்கள். இந்த கூட்டை கொண்டு இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். அப்படி இருக்கையில் தன்னை படைத்த இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு பதிலாக தன்னை படைத்த இறைவன் படைத்துள்ள மற்ற பொருட்களின் மீது மோகம் கொண்டு அதன் மீதே பற்றும் கொண்டு தனது வாழ்க்கையை கழிக்கின்றவர்கள் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை வீணடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள். ஏன் சொல்கிறோன்னா, இந்த உலகத்தில் நிறைய பொருட்கள் நம்ம அனுபவிக்கவும் ஆராயவும் இருந்தாலும் நம்முள் என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து கொண்டவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமானது தெரிய வரும் அப்படின்னு தான் நம்ம ஞானியர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ நமக்குள்ளேயே பிரபஞ்சம் இருக்கிறது, நமக்குள்ளே பிரபஞ்சாற்றல் இருக்கிறது, அந்த இறைசக்தி நமக்குள் இருக்கிறது. அப்படிங்கும்போது அதை உணர்வதற்கு ஒருத்தர் முயற்சி எடுக்கின்றார். அப்படிங்கும்போது அதற்கான வழிகளும் பிறக்கின்றன. அவ்வாறு உணர்ந்து கொள்ளும் பொழுது, இறைவனின் சித்தத்தோடு சேர்ந்து கூடி நிற்கும் பொழுது அங்கு சுய பிரகாசமானது ஏற்படுகிறது. அந்த சுய பிரகாசத்தின் காரணமாக அறிவானது மிளர்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களால் இறைவனை இனம் கண்டு கொள்ள முடியும். அப்போ தான் கரிக்குட்டை நெருப்புடன் சேர்ந்து ஜொலிப்பது போல நாமும் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தங்கம் விலை மதிப்புடையதாக மாறுகிறது என்றால் அதை உருக்க வேண்டும், நெருப்புடன் நினைத்தல்லவா? அப்படித்தான் ஞானாசிரியர் கற்றுக் கொடுக்கின்றார் எனும்போது தெளிவாக புரிந்து கொண்டு அதன் வாயிலாக செயல்படுதல் மிகவும் சிறப்பானதாகும். அன்பர்களே, வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் அடைந்திருக்கின்றோம், பல விஷயங்களை இழந்ததாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அடைந்ததும் இழந்ததும் இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கலாம். நாம் பயணிக்கின்ற இந்த பயணத்தில் ஒரு அங்கமாக மட்டுமே இருக்கலாமே தவிர அது நிலையானது அல்ல அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இறைவன் படைத்திருக்கின்ற பொருட்களில் எது நிலையானதுன்னா எதுவுமே நிலையானது அல்ல. மாறாக நாம் நிலையானதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அது இறைவனே அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம நம்மை சுற்றி இருக்கின்ற பொருட்களாகட்டும் எதுவாயினும் நிரந்தரம் அல்ல, எல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டது இறைவனை தவிர அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிறிய சிறிய குழப்பங்கள் கூட நமக்கு இருக்காது. தெளிவான ஒரு மனநிலைக்கு நாம் வந்து விடுவோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. என்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓம் நம சிவாய்.